අතුල බලන්න පුළුවන්ද? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவில் இருக்கிற நெடுங்கணி என்ற இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்து 50 கிலோமீட்டர் போகணும். வளமையாகவே நாங்கள் நெடுங்கணிக்கு இதிலேருந்து புளியங்குளம் போய் வலது பக்கம் திரும்பி தான் போகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஓமந்தையிலேருந்து வலது பக்கம் திரும்பி காட்டு பாதையால் போகிறோம். அதோட இப்போ நேரம் சரியாக 11 மணி ஆகுது. இந்தியன் ரைட்டில் என்னோட ஜெய் என்ற ஃப்ரெண்ட் தான் ஜாயின் ஆகிறார். இதுலேருந்து போய்க்கலாம். எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஓமந்தை என்ற இடத்துல ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. அதில் சில வேலை செக் பண்ணி தான் விடுவிடும் என்றாலும் என்னோட இருக்கிற பாசிட்டிவ் நம்பிக்கையில் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் ஓமந்தையில் இருக்கிற செக் பாயிண்ட் அடிக்க வந்துட்டேன். இதிலேருந்து போய்க்கலாம். நாங்களோட கேமரா பார்த்துட்டு சில வேலை மறைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இதில் போய் வர்றதை பார்த்தா யாரையுமே மறைக்கல போல இருக்குது. அதனால் இந்த வாகனத்தை பேக்கப்பாக வச்சு பின்னாலேயே போய் கொள்ளணும். ஓகே, ஏன்னா நான் இதில் கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்டா. நாங்கள் இதுக்கு பக்கத்தால் தான் திரும்பணும். அதனால் உங்களுக்கு ஒரு முழுமையான வீடியோ வரணுமெண்டா கட்டாயம் நான் இந்த இடத்துல கேமரா ஆன் பண்ணி ஆகணும். எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஓமந்த சென்டர் கழிச்சு இருக்குது, அதாவது ஓமந்த ஸ்கூல் இருக்குது. இதிலேருந்து நாங்கள் நேராக போய்க்கலாம். ஜாழ்ப்பாணம் என்ற இடமும் போய்க்கொள்ளலாம். இதில் பாருங்கள், இதிலேருந்து போய்க்கலாம். ஒரு 100 மீட்டர் தாண்டி 100 மீட்டரும் போகுது இல்லை, ஒரு 70 மீட்டர் போய்க்கலே எங்களோட வலது பக்கத்தால் ஒரு ரோட் ஒன்று போகும். அதால் தான் திரும்பணும். பாருங்கள், இந்த வலது பக்க ரோட்டால் தான் நாங்கள் திரும்ப போகணும். இதெல்லாம் போய்க்கல நாங்கள் முதலாவதாக போகிற இடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேமமடு என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் அதில் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வடுக்குநாரிமலை என்ற இடத்துக்கு போய் கொள்ளுவோம். நாங்கள் இதிலேருந்து சேமமடு என்ற இடம் போகிறதுக்கு முதல்ல பெரிய மர இழுப்பை குளம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த குளம் வந்து கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது. நாங்கள் இதிலேருந்து போய் பார்க்க வேணும். அந்த குளம் நல்லா இருந்தால் அதில் ஒரு ஒன் ஷாட் எடுக்கலாம். இல்லாட்டி அப்படியே நாங்கள் சேமமடு என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இதில் பாருங்கள், எங்களோட இடத்துக்கு இதில் ஃபுல்லாகவே யானைகள் நின்றுட்டு போனதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. யானை வேலி போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள், ஊர்களுக்குள்ள வராமல். யானை வந்துச்சுன்னா சந்தோஷம், தூரத்தில் நின்று வந்துச்சுன்னா சந்தோஷம், வீடியோ எடுக்கலாம். இதில் 2 சந்தி வருது. இதால் நாங்கள் எங்கே போகிறோன்றது தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து நிறைய போட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு. பாருங்கள், கூகுள் மேப்பை செக் பண்ணிடும். எதால ப்ரோ சரியாக நாங்கள் அந்த என்ன பெரிய மர இழுப்பை குளத்துக்கு முன்னால் வந்து நின்று அந்த குளத்தை தேடி கொண்டுருக்கோம். இப்போ கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும் தான் தெரிஞ்சது. நாங்கள் இதால் தான் போகணும். இதால் போய்க்கல கம்பி அடித்து வச்சிருக்கணும். ஒரு வேளை ஊர்காவட் படை இருக்கோ? எஸ், இந்த குளத்துக்கு போயிடலாம், அது போல் இருக்குது. ஓகே, இதில் யாரையுமே காணலை. அப்புறம் வேலை கேட்காம ஏதாவது செய்த மாட்டாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை, போய் முடியும். இதில் இருந்து பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று காட்டுது. நாங்கள் வந்த பாதையிலேருந்து இடது பக்கம் போய்க்கல, அந்த ரோட்டால் போயிடலாமான்றதை போய் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே யானை காடாக தான் இருக்கும் போல் இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாகவே என்னென்னா அந்த யானை வெளியில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது ஒரு முதலாவது பிரச்சனை. சரி, பிரச்சனை இல்லை. இதிலேருந்து இப்போ நாங்கள் வலது பக்கம் திரும்பிக் கொள்வோம். இதால் போய் தான் நாங்கள் அந்த நெடுங்கணி இடத்துக்கும் போய் கொள்ளலாம். இதில் நிற்கிற ஒரு ஐயாக்களை விசாரிப்போம், இந்த குளத்துக்கு இதால் போகிறதுண்டு. இதால் போயிடுமோ? எஸ் ஐயா, இந்த குளத்துக்கு இதால் போகலாமா பார்க்குறதுக்கு? ஓகே, இப்போ இதால் போகலாமா? இதில் முன் பக்கத்துக்கு கொஞ்சம் சேராக இருக்குது, பிரச்சனை இல்லை. அங்கால நல்ல ரோட் மாதிரி இருக்குது. இல்லை அட்வென்ச்சர் விழுத்தாத வரைக்கும் சந்தோஷம். வந்துட்டோம். ஆஹா, இதில் பாருங்க, வந்துட்டோம்ட்டு சொல்லிக்கலையே சார். இந்த சைட்டால் வாங்க ப்ரோ. நீங்கள் சூஷத்துக்கு அப்படியே சொல்லட்டு விடுச்சு. ஓகே, நல்ல விஷயம். சரி, இந்த குளத்துக்கு தானே போகிறோம். அதில் இங்கே காலை கழுவி கொள்வோம். இந்த குளத்துக்கு போகிறீங்கன்றீங்களே, அதில் நிற்கிறாக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்த்தவே. அப்போயே யோசிச்சிருக்கணும் இதுக்குள்ள ஏதாவது வில்லங்கம் இருக்கண்டு. ஆமாம், அங்கே அப்புறம் ஃபுல்லாக சறுக்குது. மழை பெய்தே தானே நேற்று, அதான் முதல்ல பிரச்சனை. ஓகே, இதில் பாருங்கள், யானை வேலி போட்டு வச்சிருக்கணும். ஒரு மாதிரி இந்த குளத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் நிப்பாட்டிக்கொள்ளும் பைக்கு.
ஓகே, இப்போ இந்த இடத்துல ரோட் சைடு எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி இதுலேருந்து நாங்கள் அடுத்த போகிற சேமமாடு என்ற குளத்துக்கு 4.8 கிலோமீட்டர்ன்றது இருக்குது. அப்புறம் அதில் இருங்க அந்த சேரு மட்டும் போகும், பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏற்றிட்டு அதே மாதிரி அந்த சேரு ரோட்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம். என்ன முதல்ல பிரச்சனை மழை வந்துடும் போல இருக்குது, அந்தளவுக்கு வக்கியாக இருக்குது. இப்போ நாங்கள் சேமமாடு என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து நாங்கள் வலது பக்கம் திரும்பி தான் போய்க்கல. அந்த சேமமாடு குளம்ன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வந்து இந்த ஊரில் பிரசித்திவமான ஒரு கோயில் உண்டு. இதில் பாருங்கள், மெதுவாக போய் காட்டி கொண்டு போகிறேன். இதில் இந்த போய்க்கில் ஒரு வலது பக்கம் திரும்பி தான் நாங்கள் அந்த குளத்துக்கு பண்டில் ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போவே பாருங்கள் கிளைமேட்டை, இந்த கிளைமேட்டு கட்டாயம் இப்போவே மழை இறங்கும் போல் இருக்குது. இதில் இந்த ஆலம்பரம் தனியாக நிற்கிறது கூடிய ஒரு வடிவாக தான் இருக்குது. அது கீழே ஒரு கோயில் ஒன்று வச்சிருக்கேன், நல்ல விஷயம். இந்த இடத்துக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட பின்னேறம் போர் அடிக்கிற டைம்லாம் வருவோம். பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றி கொண்டே இருக்கணும், அதான் எங்களோட ஹேபிட் வந்து முதல். ஓகே, இதால் வந்துட்டோம். இதால் நேராக போனோம்ன்றாலே அப்படியே இந்த குளக்கட்டுக்கு ஏறிக்கொள்ளலாம். இதில் பாருங்கள் இந்த துண்டு வடிவாக இருக்கும். இந்த போக்கால் தண்ணி போடுறது நல்லா பாருங்கள், ஆறு மாதிரி அருமை. இதில் இந்த ஒரு 100 மீட்டர் தான் நாங்கள் போக வேண்டும். இந்த ஊருக்குள்ளே இந்த குளக்கட்டு கொஞ்சம் பெரிய குளக்கட்டு பாருங்கள். இப்போ இந்த குளக்கட்டில் ஏறப்போகிறோம். ஓகே, இதில் ஒரு சைட்டாக பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். இதெல்லாம் குளிக்கிறவருக்கு வந்து குளிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிட்டோம். பயங்கரமாக வெயில், இதில் நிற்கவே இல்லை, அளவுக்கு வெயிலாக இருக்குது. இதில் ரெண்டு மீன் பிடிக்கணும். அதே மாதிரி நாங்கள் இதில் வந்து இளமரசங்குளம்ன்ற ஒரு இடத்துல சேஜ் ஒன்று இருந்தது. அந்த சேஜை காட்டோன்னு நினச்சுன்னா நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதுலேருந்து நாங்கள் ஒரு காட்டு பாதையால் தான் இனி போகிறது. இப்போ வந்ததே காட்டு பாதை மாதிரி தான் இது. அதை தாண்டி ஒற்றையடி பாதையாக இருக்கும் சிலவில். ஆனால் இப்போ என்ன மாதிரி இருக்குன்றது தெரியல, சிலவில் செய்திருக்கலாம். என்ன இப்படியான இடங்களில் பைக்கை நிப்பாட்டிட்டு சீட்டில் ஏறி இருக்கலாம் இருக்குது. பின்னால் ஃபுல்லாக புகையுது. இதுலேருந்து போய் ஒரு கடை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி முதல்ல தண்ணி பதில் பண்ணணும். எங்கே போய்களுமே இந்த மிஸ்டேக்கை பண்ணிடுவேன் நான். ஓகே, இதில் இருந்து இப்போ வேலை பக்கம் திரும்பணும்.
இதுக்கு இஞ்சாலையெல்லாம் கடை இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பார்ப்போம். இதுக்குள்ள கடையில் அடிக்கி நாங்கள் துருவா போய் நெடுங்கணி இடத்துல தான் கடையில் ஏதாவது வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருந்து நாங்கள் போகிற பாதை ஃபுல்லாகவே காட்டு பாதையாக தான் இருக்கும். அது ஒரு பயமாகவே இருக்குது எங்களுக்கு. இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள், ஆக்களை பார்க்கவே தெரியுது. ஃபுல்லாகவே கஷ்டப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் இருக்கு நம்ம இருக்கிஞ்சால. இந்த ஊரை தாண்டி நம்மண்டால ஃபுல்லாகவே அங்கால காடு தான். இதில் பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கே தெரியும். நான் போன முறை வரைக்கும் சொன்னேன், நான் இந்த இடத்துல வந்தேன். அந்த டைம் வரைக்கும் இதெல்லாம் ஒட்டி அடிப்பாதை. இப்போ தான் நாங்கள் ஆமாம் சரி கதை. நானும் தான் அதுக்குள்ளே இப்படி விழுந்துருந்துச்சுனோ பைக்கேண்டா. சரி, என்ன சொல்ல வந்தேன்டா, நான் இது போன முறை வரைக்கும் ஒட்டி அடிப்பாதை. இப்போ தான் ரோட்டு ஓரளவு செய்திருக்கணும். என்றாலும் நம்பி இந்த இடத்துல ஸ்பீடாக போயிடலாம் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு ஒற்றை மரம் உண்டு, இவ்வளோத்துக்கு நீட்டுக்கு வளர்ந்துருக்குதுண்டு. பா, வேறு லெவல். என்ன மரம் ப்ரோ இது? பாலை மரமா? என்ன பெருசாக வளர்ந்துருக்கு ஆண்டவா. ஆஹா, முன்னுக்கு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. அங்கே சைட்டால் வாங்க. நான் விழுந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி இருக்கிற பேக்குகளோட விழுந்தால் தான் பிரச்சனை. இப்போ இதில் நாங்கள் வந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஜானை கால் தடம் கொண்டு இருக்குது. நான் அவளுக்கு காட்டுறேன். இதால் ஜானை க்ராஸ் பண்ணி போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுக்கு பிறகு மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். ஆனால் கிளைமேட்டை பார்த்தா மழை இப்போவே வந்துடும் போல் இருக்குது. இப்போ பாருங்கள், ஜானை நடந்து போன அடையாளத்தை பாருங்கள். அப்படியே தெரியுதா உங்களுக்கு? அப்படியே நேராக ஜானை என்ன காலடி தடம் தான். இப்படியே நடந்து போய் இஞ்சால போயிருக்கு போல இருக்குது. இஞ்சால அப்படியே திருவா போகுதுங்க. ரோட்டால் தான் நடந்து போயிருக்கு ஜானை. அப்படி எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டு வந்தால் அப்படி இருக்கும். நாங்கள் அந்த காட்டு பாதையால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் வந்து சப்புமல்காஸ்கடா என்ற ஒரு விகாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு இதில் இந்த எவ்வளோ கிலோமீட்டர்ன்றது பார்க்கலாம் இருக்கேன். ஃபுல்லாகவே கவரேஜ் இல்லை இஞ்சால. அதான் முதலாவது பிரச்சனை. ஒரு மாதிரி இந்த காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம் போல இருக்குது. ஆனால் இதில் முன்னுக்கு டிராக்டர் டிப்பர் எல்லாம் வேலை செய்து போல இருக்குது. எந்த ரோட்டால் போகணும்? வலது பக்கமா? இந்த ரோட்டால் தான் நாங்கள் அந்த விகாரைக்கு போகணுமா? ஓகே, டிப்பர் வருது, வெயிட் பண்ணிடுவோம். ஓகே, டிப்பர் போயிட்டு இதில் பாருங்கள், ரோட் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன ப்ரோ, சரியா? அடுத்த டிப்பர் வருது. இதுக்குள்ள இங்கே கிரவல் ஏதாவது வட்டி ஏற்றின போல இருக்குது. அதான் நிறைய டிப்பர் இதால் போய் வருது. நாங்கள் இதில் போய் கொண்டு இருக்கிற இடத்துலையும் நெட்வொர்க் இல்லை. என்றாலும் இதில் பின்னால் இருக்கிற ப்ரோ வந்து இந்த இடத்துக்கு முதலே வந்திருக்கார். அந்த ஒரு இதில் தான் நாங்கள் இதிலேருந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து போய்க்கில் ஒரு கொடி ஒன்று கட்டியிருக்குமாம். அந்த கொடியிலேருந்து வலது பக்கமோ இல்லை அதுக்கு பக்கத்துலேயோ போகணும்னு சொன்னவர் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள இவ்வளோ பெரிய ரோட் ஒன்று போடணும்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த போஸ் சொல்ல வேண்டிய ஒரு சிங்கிள் ஏரியா ஒன்று இருக்குது. அதுலேருந்து முள்ளத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதையாக இருக்கலாம் இது. நாங்கள் அந்த விகாரை போகிறதுக்கு கொஞ்சம் தள்ளியே போயிட்டோம். இதில் பாருங்கள், இந்த இடது பக்கத்தில் தான் திரும்பணும். இதில் அடையாளம் ஏதாவது வைக்கிறதுக்கு இருக்குமான்னு பார்க்குறேன்னு ஒன்றுமே இல்லை. இதில் கொடி இருந்ததா, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. அந்த வேலை செய்கிறதால எல்லாத்தையுமே அகற்றிட்டினோம். இதுலேருந்து போய்க்கலாம். நாங்கள் அந்த விகாரை இருக்குது. அந்த விகாரைக்கு பின்னுக்கு தான் 2 காட்டுகள் இருக்கிற குளம் இருக்குது. அது நாங்கள் அந்த இடத்துலேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துலேருந்து போய்க்கல, போன முறை வேல் போய்க்கல. இந்த விகாரையில் ஃபோட்டோ எடுக்க விடலைன்னு சொன்ன வேல் என்ன மாதிரி என்று தெரியல. இதில் பாருங்கள், அந்த கொடி கட்டியிருக்கு. இந்த காட்டுக்குள்ளேயும் இப்படி கொடியெல்லாம் கட்டி ஒரு பராமரிக்கணுமே, அந்த ஒரு விஷயத்தில் வேலுக்கு ஒரு சல்யூட் ஒன்று கொடுக்க தான் வேணும் கட்டாயம். ஆனால் இதுலேருந்து போய்க்கல இன்னொரு விஷயம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. இது தமிழ் ஏரியாவில் இருக்கிறனால சில விலங்குகிற கோயில்களில் ஒன்றா இருந்திருக்கலாம். அது வேளால் பறிக்கப்பட்டிருக்கலாம். எதுன்றது எனக்கு சரியாக தெரியலை. அதுக்காக தெரிஞ்சதுண்டா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். பழைய ஆளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு இந்த இடம் என்ன மாதிரியாண்டு. இதெல்லாம் பயங்கர வேலைப்பாடுகள் நடக்குது. ஆனால் இதுக்குள்ளே பாருங்க, முன்னுக்கு ஒரு புத்த பிக்கு ஒரு நிற்கிறார். கட்டாயம் எங்களை வீடியோ எடுக்க விடணும் தெரியலை. என்றாலும் கேட்டு பார்ப்போம். யூடியூப்பால் வர வேண்டு இதில் எல்லாம் விகார கட்ட போய் போல இருக்குது. அதில் பலாண்ட புழு வந்து Vavuniya town. YouTube channel like it, YouTube channel. Malanda pulang video kan ada banner ni. Hari hari. Kemana balana? இதில் அமைக்காமல் ஒன்று இருக்குது பாருங்கள். நாங்கள் இதில் போனது தான் தெரியும். அதில் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சரி என்றாலும் நாங்கள் உள்ள பார்க்கலாம்ன்றதுக்காக போனோம். அதில் எங்களை 3 ஆமிக்காரங்கள் வந்து எங்கேருந்து வந்தீங்களா, என்ன செய்கிறீங்க அப்படி இப்படின்னு ஐசி நம்பர்லாம் கேட்டுட்டு எழுதிட்டு விட்டுட்டோம். அதுக்குள்ள என்ன இருக்குன்றதுக்காக வீடியோ எடுக்க விட மாட்டேன்னு சொன்னவே இல்லை. எனக்கு என்ன தெரியலை. ஒரு வாட்ட விகாரை ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு அந்த தூண் 1000 கால் மண்டபம் மாதிரி அப்படியே ஒரு 2-3 தூணை வச்சு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அதில் அந்த கூகுள் மேப்பில் ஃபோட்டோ இருக்க வேணால் நான் கட்டாயமாக எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சிங்களாக்கள் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுக்க விடணும். ஆனால் எங்களை தான் எடுக்க விடணும் இல்லை, என்னதுக்காகன்றது தெரியல.
தெரியல. அதே மாதிரி இதுக்கு பின்னுக்கு 2 குளம் இருந்தது. அந்த குளத்தையும் ட்ரோன் ஷாட் எடுப்போம்னு தான் வந்து நாங்கள் அந்த பின் குளத்துக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருந்தது இந்த விகாரையால். அதில் அறவே தண்ணி என்றது இல்லை. அதால் நாங்கள் இதில் 2 மினைக்கிறத விட இதில் இருந்து துருவா நாங்கள் அடுத்ததாக வடுக்கு நரிமலைன்றதுக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த இடத்துக்கும் போகிறதுக்கு இப்போ விடினமோ தெரியலை என்ன மாதிரின்றது. அங்கே போய் தான் பார்க்க வேணும். நாங்கள் அந்த சந்தி அடிக்கு வந்துட்டோம். இந்த சந்தி அடியிலேருந்து நாங்கள் இடது பக்கத்தால் தான் அந்த காட்டு ரோட்டால் வந்து வந்திருப்போம். இதில் இது பாருங்க டிப்பர் போது இந்த ரோட்டால் தான் நாங்கள் போய் அந்த வடுக்கு நரிமலை என்ற இடத்துக்கு போகிறோம். அந்த வடுக்கு நரிமலைன்றது ஆதிசிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு பல்வேறுபட்ட பிரச்சனை எல்லாம் நடக்குது. அது சிங்களாக்கள் தங்கள் இடமண்டு, தமிழாக்கள் எங்கள் இடமண்டு, அப்படி நிறைய பிரச்சனை நடந்து இப்போ கோர்ட்ஸில் அந்த கேஸ் இருக்குது போல இருக்குது. இது அரசியல், அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் இப்போ அந்த இடத்த போய் பார்க்கலுமோ தெரியலை. அது முதலாவது பிரச்சனை. ஆனால் நாங்கள் பார்க்க போன இப்போ விகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் புதுசாக கட்டி கொண்டு இருக்கிற மாதிரி எனக்கு கண்ட ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன செய்ய போகிறோமோ தெரியாது. வரலாறு உருவாக்குறாங்க, அதுதான் நடக்குது. இதால் போய்க்கல இதில் போய்கொண்டு இருக்கல எங்களோட வலது பக்கத்தில் ஒரு தொல்லியல் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்காம். ஆனால் அதில் வேலி அடைச்சிருக்கான். இவ்வளோ சொன்னார். நானும் பார்த்து நான் அதை காணல. சரி, இதில் இருந்து போவோம். இதில் வந்து கொண்டு இருக்கீங்களே இந்த ரோட்டு எல்லாத்தையும் பாருங்கள், பயங்கர இதாக இருக்குது. இல்லை நாங்கள் எங்கே விழுவோம்ன்றே தெரியாமல் இருக்குது. அந்த ஒரு நிலைமையாக இருக்குது. ஏன்னா இந்த சேத்து களின்றதில் நம்பவே இல்லாது. டிப்பர் போன பாதையாலே அப்படியே போயிடும். ஓகே ஓகே அப்பா நிறைய நேரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதில் ஓய்க்கில் ஒரு ஆமை கேம் ஒன்று வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் பாருங்க, இதில் அந்த பழைய காலத்தையும் அந்த குறி ஒன்று வச்சிருக்கணும். எங்களோட இயக்கத்தின் காலத்தில் இருந்திருக்கு பராக்கிரமபுர சாலை போஸ் எல்லாம் வேண்டாம். அப்படி அதுக்கங்கால தான் அந்த ஆமை கேம்பு இருக்க வேணும். ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கேன். இதுக்கு போகிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதால் நான் இந்த வீடியோ பாடிக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.